வணக்கம் தோழரே, நான் ரூபி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் லிங்க்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்டன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் லிங்க்டன் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமானது. அது எப்படி கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயத்தை கவனமாக பண்ணணும் அதை பற்றி தான் தெளிவான இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டன் உங்களுக்கு என்ன தெரியும், லிங்க்டன்ல வேறு எதுவுமே கிடையாது, ஜாப் தேடுற ஒரு ஏரியா தான். அதுக்கு நாக்ரி, ஷைனி இந்த மாதிரி ஜாப் சைட் கிடையாது. இது சோஷியல் மீடியா ஆப். ஸோ லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி தான். பட் இங்கே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் உங்களை எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் ரிலேட்டடாக மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ லிங்க்டன் யூஸ் பண்ணி உங்களால் ஃபுல் டைம், பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப்ஸ் ஃபுல் தேட முடியும். உங்கள் லொகேஷன் சரி, இல்லை நீங்கள் விருப்பப்படுற லொகேஷன் சரி, இல்லை நீங்கள் ஆசைப்படுற கம்பெனியில் கூட உங்களால் தேட முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் இல்லை கான்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டை இங்கே இருந்து கூட உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்குன்னா உங்கள் லிங்க்டன் ப்ரொஃபைலை உருப்படியே கிரியேட் பண்ணணும். அதை பற்றி இந்த வீடியோ பார்க்குவோம். சரி தல, இப்போ நான் லிங்க்டன் யூஸ் பண்ணுற மூலியமா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரெசியூமில் உங்கள் லிங்க்டன் ப்ரொஃபைலை மென்ஷன் பண்ணீங்கன்னா அது கெத்தாக மாசாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் கரண்ட் அப்டேட்டில் இருக்கீங்கன்னு உங்களோட ரெக்ரூட்டர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் நிறைய இன்டர்ன்ஷிப், ஃபால் டைம் அண்ட் பார்ட் டைம் கார்பரேட் ஜாப்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு பிக் ஃபோர்ஸில் தான் வரும். இந்த கம்பெனிஸோட ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க்டனில் ஈஸியாகவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஜாப்ஸ் தேடி அலைய வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் லிங்க்டனில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பெய்டு கோர்ஸ் அண்ட் ஃப்ரீ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா உங்கள் கெரியர் நீங்கள் இன்னுமே நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நான் சொன்னது ஒரு சின்ன லெவல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிங்க்டனை பற்றி பார்க்கலாம். ஸோ லிங்க்டனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி கொடுத்தா போகிறோம். ஸோ இமெயில் ஐடி கொஞ்சம் நல்லதாக கொடுங்க. கண்ட கழிது இருக்குமே இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. இல்லைனா உங்களோட கூகுள் ஐடியை வச்சு கூட நீங்கள் லிங்க்டனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் லிங்க்டனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கேர் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை கேரில் எடுத்துக்கணும்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் தாங்க. ஸோ லிங்க்டன் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஸோ வேற எதுவுமே வைக்க வேண்டாம், உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கணும் மஸ்ட். ஸோ அந்த ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ இருக்கக்கூடாது, ஓவர் எஃபெக்ட் பண்ண ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அண்ட் ஆல்சோ குரூப் ஃபோட்டோ இருக்கக்கூடாது. உங்களோட ஃபோட்டோ பேக் கேமராவில் எடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் தெளிவாக தெரியுற மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட்ல வச்சு பேக் கேமராவில் எடுங்க உங்கள் ஃபோட்டோவை, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லிங்க்டன் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் ட்ரஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், இல்லைனா சுத்தமாக கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஹெட்லைன்ஸ் அண்ட் அபவுட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும், பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஹெட்லைன்ஸ்ல உங்களை பத்தியான இன்ஃபர்மேஷனை ஒரு பாயிண்ட் இல்லைனா வேர்ட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணலாம், லைக் இந்த மாதிரி. பட் அபவுட் செக்ஷன்ல உங்களை பத்தி கொஞ்சம் பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருக்கும், பட் பேரா எழுதக்கூடாது, பாயிண்ட் இல்ல புல்லட் லிஸ்ட்ல எழுத நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுத நல்லா இருக்கும். ஸோ அபவுட் செக்ஷன்ல நீங்க இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாபுக்கு போறேன் அதை பத்தி கூட மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்க ஃபியூச்சர் எய்ம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ் பத்தி கூட இதில் மென்ஷன் பண்ணலாம். அபவுட் செக்ஷன் அதுக்கப்புறம் ஹெட்லைன் செக்ஷன் ரொம்ப வளவளா நீங்க எழுத வேண்டாம், பட் கிளியரா அதில் எழுதணும், அதான் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நீங்க எந்த செக்ஷனை பத்தி பார்க்க முடியும், எஜுகேஷன். ஸோ இது ரொம்பலாம் கிடையாது, நீங்க என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அதை நீங்க ஆட் பண்ண போறோம். லைக் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுற ஒரு செக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் என்டாஸ்மெண்ட். நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது கோர்ஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்களா, அது நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிமி, கோர்சரா, கூகுள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் டேரெக்டாக இங்கே லிங்க் கொடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கில்லை மேனுவலாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் யூஜிபி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, இல்லை சைட் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணாக்குள்ள அதோட எக்ஸ்பீரியன்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அபவுட் செக்ஷன், ஹெட்லைன் செக்ஷன், ஸ்கில்ஸ், என்டாஸ்மெண்ட்டாக எழுத தெரியலனா நீங்கள் கூகுளில் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மேட் வரும், அதை கூட கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அது நாட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரி, இல்லை ஃபர்ஸ்டே சரி, இல்லை ஸ்டெப்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க்டன்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும், எந்த லொக்கேஷனில் வேணும், ஜாபோட டைட்டில் என்ன, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். அப்படி இல்லைனா உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சிம்பிள் தான், ஜாப் டைட்டிலில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாபை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாப் ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லிங்க்டனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும். ஸோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க்டனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ், நிறைய அட்டென்ஷன் கிடைக்கலன்னா ஒரு சிம்பிள் வழி இருக்கு. நீங்கள் லிங்க்டனில் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும். உங்களோட போஸ்ட், உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லுமே நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய கம்பெனிஸ் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆர்டர் கொடுக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம்
அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லிங்க்டனை பற்றி பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே நிறைய இருக்குது. ப்ரொஃபைல் பிக்சர், ஓப்பன் டு ஒர்க், அதுக்கு கஸ்டமைஸ் URL, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி நான் மென்ஷன் இல்லைனா நான் செப்பரேட் வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே பெல் பட்டன் அமைக்கிடுங்க. வேற டாப்பிக்கில் டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.